வணக்கம்பா. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம பார்க்ல போயிட்டு கொஞ்சம் லெக் வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 40, 50 வருஷம் ஆனாலும் உங்க கால் டிஎம்டி கம்பி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே நம்ம ஒத்த கால்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பி மேல சாஞ்சிக்கிட்டு இருந்தேன். எத்தனை நாள் தான்டா நாமளும் இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒத்த கால்ல அப்படி நின்று பாருங்க, போதி தர்மர் மாதிரி எப்படி பக்காவா 20 செகண்ட் நின்றுட்டேன். அப்படி இந்த காலில் ஒரு சைடு இந்த காலில் ஒரு சைடு முடிச்சுட்டு அப்படி நம்ம ஒர்க் அவுட்டை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. அப்படியே வெளியே போகும்போது தான் எங்க அம்மா வந்து டே பர்ஸே இல்லடா, ரொம்ப நாளாக கிழிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. சரி சர்ப்ரைஸாக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் ஒரு கடையில் போய் கேட்டால், தம்பி இங்கே கடல்லே இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போனேன். அங்கே போனால் அங்கே போய் எந்த மாதிரி சொல்லணும்னு தெரியல. ஹேண்ட்பேக்குன்றேன், குட்டி ஹேண்ட்பேக்குன்றேன், பர்ஸுன்றேன், பெரிய பர்ஸுன்றேன். அந்த மேலே எங்கேயும் பார்த்துட்டு தம்பி அந்த சைடு போய் பார்ப்பா எல்லாம் இருக்குன்னாரு. அங்கே போனால் ரகரகமாக வகை வகையாக இருக்குது. அதுலேருந்து ஒரு குட்டியாக பர்ஸை வாங்கிட்டு ப்ரைஸ் ரொம்ப அதிகம் தான், அம்மாவுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து 5 ரூபா பார்க்குன்னு ஒன்று இருக்குது. சின்ன வயசில் பல நாட் இந்த இடத்துல தான் கழிச்சிருக்கேன். அப்படியே உள்ளே போகலான்னு பார்த்தா டிக்கெட் விலை 20 ரூபாயாமா. போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையா வந்து பையா உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா கையில் தான் கொடுக்கணுமாம்மா, உங்ககிட்ட அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன் கையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். சரி ஓகேன்னு சொல்லி நானும் அனுப்பிட்டேன் பெரிய தைரியத்தில். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்மகிட்ட இருந்ததே 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாம் உள்ளே போனோமே, இவர் வேறு உள்ளே போயிட்டாரு. என்ன பண்ணுறது, வேறு ஒரு நாள் பார்த்துக்கலாம். சரி அக்கௌண்ட்டில் இருக்கிறத அனுப்பி விட்டது கையில் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்கிறதும் 20 ரூபா தான், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். அப்படியே இருந்து 20 ரூபா வச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த நாள் இப்படியே முடிஞ்சிருச்சு. டச்லேயே இருக்கேன். நாளைக்கு சந்திக்கலாம்.